ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் இலவசமாக திருமணம் வந்து நடத்தி வைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு 60,000 ரூபாய் மதிப்புள்ள சீர்வரிசை மற்றும் தாலி வந்து வழங்குறாங்க. இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு மானிய கோரிக்கையின் போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருக்கோயில்கள் சார்பில் 700 திருமணங்கள் நடத்தி வைக்கப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய 700 இணைகளுக்கு திருக்கோயில்கள் சார்பில் 4 கிராம் தங்கத்தாலி உட்பட 60,000 மதிப்பில் சீர்வரிசையில் வழங்கி திருமணம் நடத்தி வைக்கப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 700 ஜோடிக்கு வந்து பார்த்தா திருமணம் நடத்தி வைக்க போகிறாங்க. இப்போதைக்கு அதுக்கான ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்தமாக உங்களுக்கு 4 கிராமுக்கான தங்கத்தாலி கொடுப்பாங்க. அதேமாரி 60,000 ரூபாய் மதிப்புள்ள உங்களுக்கான சீர்வரிசை பொருட்கள் வந்து வழங்குவாங்க. அதாவது உங்களுக்கான ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், மாலைகளாக இருக்கட்டும், மிக்சி, அது மட்டும் இல்லாமல் கட்டில், அந்த மாதிரியான சீர்வரிசை பொருட்கள் வழங்குவாங்க. 60,000 மதிப்புள்ள பொருட்கள் இதெல்லாமே கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் திருமணம் நடக்க போகிறப்ப உங்கள் வீட்டு சார்பில், உங்கள் ஃபேமிலி சார்பில் 20 பேருக்கு இலவசமாக விருந்து வந்து வழங்குறாங்க. இந்த மாதிரி தான் இந்த ஸ்கீம் வந்து இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த 700 ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைக்க போகிறாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இப்போதைக்கு எல்லா ஜோனுக்கான அந்த கோயில்கள்லையுமே வந்து அதுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்க பாருங்கள். இந்த மாதிரி கோயில்களில் போர்டு வந்து வச்சுருக்காங்க. திருக்கோயில்களில் இலவச திருமணம் நடத்துதல் மாண்புமிகு தமிழக முதல்வர் வழிகாட்டுதலின் பேரில் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களால் சட்டப்பேரவையில் ஏழை எளிய இந்து மக்கள் பயன்பெறும் வகையில் திருக்கோயில்கள் மூலம் 60,000 4 கிராம் தங்கம் உட்பட திட்ட செலவில் 21/10/2024 அன்று திருமணம் நடத்தப்பட உள்ளது. இத்திட்டப்படி திருமணம் செய்து கொள்ள விரும்பும் உள்ளவர்கள் திருக்கோயில் அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னைக்கு திருமணம் நடத்துகிறாங்க அப்படின்னா 21/10/2024 அன்னைக்கு தான் வந்து தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா அந்த ஜோன் கோயிலுமே உங்களுக்கான திருமணம் நடத்த போகிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஏழை எளிய இருக்கீங்க அல்லது பின்தங்கி இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக உங்கள் ஜோனில் இருக்க கோயில் இருக்க பாருங்கள், TNHRC கோவில், அங்கே இருக்கிற அலுவலகத்தில் போய்ட்டு நீங்கள் முன்கூட்டியே பதிவு பண்ணுங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே எடுத்துகிட்டு போயிட்டு பதிவு பண்ணுங்க அப்படின்றத வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ 21/10/2024 அன்னைக்கு தான் திருமணம் நடத்தி வைக்க போகிறாங்க. அன்னைக்கு நீங்கள் திருமணம் பண்ண போகிறவங்க இலவசமாக தமிழக அரசு சார்பே பண்ணி கொடுப்பாங்க. 60,000 மதிப்புள்ள திட்ட செலவீட்டில் உங்களுக்கான திருமணம் நடக்க போது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. நிறைய பேர் வந்து பார்த்தா ஏழை எளிய மக்கள் வந்து திருமணம் பண்ண முடியாது இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா 60,000 மதிப்புள்ள சீர்வரிசை கொடுக்குறாங்க, இலவசமாக திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுக்கு அப்ளை பண்ண விரும்புகிறவங்க டைரெக்டாக அந்த கோவில் இருக்குது பாருங்கள், அங்கே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க tnhrc.tngovernment.in இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா தொடர்புக்கு அப்படின்ட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எங்கே அதுக்கான ஆஃபீஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எங்கே ஆஃபீஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் அறிவிச்சிருக்காங்க சென்னைக்கு எங்கே இருக்குது, வேலூர் எங்கே இருக்குது, அவங்களுக்கான கான்டாக்ட் நம்பர் என்ன, அட்ரஸ் என்ன, எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃபீஸில் போயிட்டு முன்கூட்டியே டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா யாராச்சும் ஒருத்தர் வந்து கூப்பிட்டு போயிட்டு எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுதுன்னு கேட்டுட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. டேரெக்டாக ஆஃபீஸில் போய்ட்டு தான் நீங்கள் புக்கிங்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே எடுத்துகிட்டு போயிடுங்க. மணமகன் மணமகளுக்கான எல்லா எவிடன்ஸுமே, உடைய ஃபோட்டோவாக இருக்கட்டும், ஆதார் கார்டாக இருக்கட்டும், ரேஷன் கார்டாக இருக்கட்டும், உடைய ஜாதி சர்டிஃபிகேட், வருமான சர்டிஃபிகேட், எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ரெடியாக எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா புக் பண்ணி வச்சுப்பாங்க. ஏன்னா எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி முன்கூட்டியே அவங்க டிசைட் பண்ணிவிட்டு, ஏன்னா குறிப்பிட்ட நபருக்கு மட்டும்தான் மொத்தமாக 700 பேர் சொல்லியிருக்காங்க. அந்த 700 பேர்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து பார்த்தா அப்படியே வந்து பெரிய, ஒரு சில கோயிலுக்கு 30 பேருக்கும், ஒரு சில கோயிலில் 50 பேருக்கும், அந்த மாதிரி தான் பிரியும். ஸோ எந்தளவுக்கு முன்கூட்டியே அப்ளை பண்ணீங்களோ உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த ஸ்கீம்லாம் பெனிஃபிட் ஆகி உங்களுக்கு இந்த சீர்வரிசை பொருட்கள் இலவசமாக திருமணம் வந்து பண்ணி வைப்பாங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாங்க நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.